எறும்பும் புறாவும் ஒரு நாள் காலையில் எறும்பு ஒன்று இரை தேடி காட்டிற்குச் சென்றது. அன்று வெயில் அதிகமாக இருந்தது. அதனால் எறும்புக்கு அது வழக்கமாக நீர் அருந்தும் இடத்துக்குச் செல்வதற்கு முன்பே தாகம் எடுத்தது. பக்கத்திலேயே ஒரு ஆறு இருப்பதை பார்த்தது. மகிழ்ச்சியுடன் தண்ணீர் குடிக்க ஆற்றை நோக்கி எறும்பு சென்றது. அப்பொழுது ஆற்றின் கரை ஓரத்தில் இருந்து தண்ணீர் குடிக்க முயன்றபோது அதன் கால் வழுக்கித் தவறி ஆற்றில் விழுந்துவிட்டது. ஆற்றில் நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் எறும்பால் நீந்திக் கரை ஏற முடியவில்லை. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கத்தியது எறும்பு. அதே நேரத்தில் புறா ஒன்று ஆற்றின் கரையிலிருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அது எறும்பின் அலறல் சத்தம் கேட்டு சத்தம் வந்த திசையை உற்று நோக்கியது. எறும்பு நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த புறா தான் அமர்ந்திருந்த மரத்தின் கிளையிலிருந்து ஒரு இலையை பறித்து ஆற்றில் போட்டது. இதை எறும்பு பார்த்தது. இலையின் மேல் ஏறி கரைக்கு வா என்று கத்தியது புறா. எறும்பும் விடாது முயன்று இலையின் மேல் ஏறி கரை வந்து சேர்ந்தது. உதவிக்கு நன்றி கூறியது எறும்பு. அன்று முதல் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். சில காலம் கழித்து ஒரு நாள் வேடன் அந்த காட்டுக்குள் வந்தான். அவன் பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடுபவன். அவன் அங்கு உள்ள மரத்தின் கீழ் வழக்கம்போல் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் மரத்தின் மேல் உள்ள கிளையில் புறா ஒன்று உட்கார்ந்து இருப்பதை பார்த்தான். உடனே அதை பிடிக்க எண்ணி வில்லில் அம்பு வைத்துக் குறி பார்த்தான். இதை கவனித்துவிட்ட எறும்பு தன் நண்பனைக் காக்க விரைந்து சென்றது. சமயம் பார்த்து வேடனின் காலில் ஏறி நறுக்கென்று கடித்தது. அதனால் ஆ என்று அலறியபோது வேடனின் குறி தவறியது. சத்தம் கேட்டு புறா பறந்து சென்றது. நீதி: நல்லது செய்தால் நல்லதே நடக்கும்.